ஹாய்! டியூஸ்டே மார்னிங் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோன்னு பார்க்கலாம். லஞ்ச்க்கு எப்பவும் போல சுட சுட சோறு, சூப்பரா பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு தாங்க. லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே, தூங்கி எழுந்ததும் ஒரே பிரச்சனை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? இது எத்தன பேருக்கு இருக்கும்னு கண்டிப்பா சொல்லுங்க. காய்ங்க இருந்தாலுமே சரி, என்ன காய் இன்னைக்கு சமைக்கிறதுன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். காய் இல்ல வீட்ல அப்படின்னா, அது வேற மாதிரி ஒரு டென்ஷன் இல்லைங்களா? இது கண்டிப்பா எனக்கு இருக்கு. உங்கள்ல யாருக்கு இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. கொஞ்சமா மாவு இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவங்கள வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டு சூப்பரா தோசை செஞ்சு குடுத்துட்டேங்க. அவர வரைக்கும் பாயில்டு எக் வச்சிருக்கேன். நான் வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாலும் சொல்லிட்டேன். எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இடியாப்பக்கார் வந்து கண்டுபிடிக்கிறதே நம்ம பெரிய விஷயம். நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. இடியாப்பம்னு குரல குடுத்துட்டு அவங்க எங்கேயோ இருப்பாங்க. ஆனாலும் இவங்க வாக்கிங் போயிட்டு வரும்போது டெய்லி புட்டு அப்படி இல்லைன்னா இடியாப்பம் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுதாங்க எனக்கும் வச்சுருக்கேன். அதில வந்து வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செவ்வாழைப்பழம் குடுத்துருக்கேன். தம்பி வந்து கோவில் போயிட்டு வரும்போது கேசரி குடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளோதாங்க நம்ம வீட்ல. நீங்கலாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க?